ஐயா ஜெயந்தி கேட்டிருக்காங்க ஐயா. இளம் வயதிலேயே கணவரை இழப்பதற்கான அமைப்பு எவ்வாறு இருக்கும்? முதல்ல இளம் வயதுங்கிறது என்னன்னு குறிக்காம விட்டுருக்காங்க. ஒரு ஐயா 82 வயசு. அவர் சொல்றாரு, மனைவி பிரிஞ்சு ரொம்ப தவிக்கிறேன். சின்ன வயசுலயே நான் எனக்கு அப்படியே நெஞ்சே வலிச்சிருச்சு. ரொம்ப சின்ன வயசு தானுங்க அப்படின்னு. 82 வயசு சின்ன வயசுனா அப்ப கிளவாடி இந்த 5 வயசு 10 வயசுல என்ன பண்றது அப்படின்றாங்க. இந்த இளம் வயதில் உடையக்கூடிய மங்கள் தோஷ குறிப்புகளுக்கு நட்சத்திரங்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. மிருதியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அச்சுபதி 3ஆம் பாவம், ரோஹிணி 1ஆம் பாவம், திருவாதிரை 2ஆம் பாவம் அப்படின்னு ஒரு பாதங்கள். அதுல ஒரு கிரகத்துக்கு தசை நடத்துன்னா அவங்க மிக இளமையிலேயே தன்னோட வாழ்க்கை துணையை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கேள்வி திருப்பி வாசிமா. இளம் வயதிலேயே விதவைக்கான அமைப்பு எவ்வாறு கண்டறிவது? இப்ப அந்த அமைப்புங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்ன மிருதுவில் இருக்கக்கூடிய லக்கணமும் தசாநாதம் தான் அந்த இளமையில் விதவை தரக்கூடிய விதவிங்கிற வார்த்தை தப்பு. தன்னுடைய வாழ்க்கை துணை ஆணா இருக்கட்டும் பொண்ணா இழக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதான் விஷயம். அடுத்து ஒரு குழந்தை மாற்றான் தாயிடம் வளரும் என்பதை எவ்வாறு கணிப்பது ஐயா? உம் இனிமே வருங்காலத்துல எல்லாருமே மாற்றாங்க வளர போறாங்க. இப்ப குழந்தைங்க வளர்ப்பு மையம் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பூர்ல. நான் தான் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். 3 நாள் குழந்தையில இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிடாங்க அவங்க. பைப்லயே தாய்ப்பால் கொடுப்பாங்க வர காலத்துல நடக்கும். அதுக்கு காரகிரகம் குரு புதன் சந்திரன். இந்த குழந்தை இன்னொரு தாயிட்ட வளரப்போகுது அப்படின்னா குரு புதன் சந்திரன் முக்கியமான காரணம். இந்த சந்திர புதன் சேர்க்க தன்னோட ஒரிஜினல் தாயை விட்டு பிம்ப தாயை கிட்ட, அதாவது தாயை போன்றவர்கிட்ட வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம். குரு சந்திரன் புதனும் புதன் சந்திரன் தான் முக்கிய பங்கு. இப்ப இந்த வார்த்தை சொல்றேன், குரு புதன் சந்திரன் வார்த்தை சொல்றேன். இதுக்கு ஒரு ஸ்டாம்பா ஒரு வார்த்தை கேட்டு பழகுங்க. உங்க அம்மா கூட பிறந்தவங்களோ இல்ல அப்பாவோட பிறந்தவங்களோ நீண்ட நாள் திருமணம் ஆகாம இல்ல குழந்தை இல்லாம இருந்தாங்களான்னு கேளுங்க. மினிமம் 10 வருஷம் அப்படின்னு கேளுங்க. சில குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, 15 வருஷமா குழந்தை இல்லைன்னாங்க. சில ஸ்டார்ட்ல கல்யாணமே ஆகல 50 வயசு ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு துணி வாங்கி கொடுக்கறது மூலியமாக அவங்களுக்கு ஒரு செலவு செய்யறது மூலியமா அந்த குடும்பம் பொருளாதார அடுத்த கட்டத்துக்கு அப்படி நகரணும். சார் என் குழந்தைக்கு ரொம்ப வயசா இருக்கு சார், நான் அங்க அம்மாட்ட வளரல அப்படின்னா உங்க குடும்பத்தை எப்படி இருக்கா இருக்கு. அவருக்கு துணி வாங்கி கொடுத்து கல்யாணத்தை ஆசீர்வாதம் உன்னோட குழந்தை தாயிட்ட வளரும். ஆமா, அந்த குருபுதன் சந்தனுக்கு அப்படி ஒரு இது இருக்கு. அடுத்து கேது குரு சனி இந்த மூன்றும் இணைவின் போது ஆன்மீக தெய்வ வழிபாடு எப்படி செய்வது சிறப்பாக இருக்கும்? சரியான சன்னியாசி இதுக்கும் தனியா வழிபாடே இருக்கக்கூடாது. போகணும், வெள்ளையா இருக்கா, அழுக்கு இல்லாம இருக்கா, இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கா, ஓகே. தடியை தூக்கி நடந்த பட்டினத்தன்மை நடந்துட விடுவேன். இங்க மார்க்கமே கிடையாது. இது முழுக்க ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்துக்கு நம்ம வழிபடுறதுக்கு ஒரு தெய்வம் தேவை. அதுல எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. கர்ம மார்க்கத்துக்கு நம்ம யாராவது சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு நோயாளியோ ஒரு முடியாதவரோ வயதானவரோ தேவை. ஓகே. ஞான மார்க்கத்து ஒண்ணுமே இல்லை. எது சரின்னு நீங்க புத்தி நினைச்சு பிரபஞ்சத்தோட மெர்ஜாகிற வேலை. அங்க இந்த 3 கிரகங்கள் சேர்ந்துருச்சுன்னா பிரபஞ்சமா நடந்து விடுவேன். அப்படியே தடி தூக்கி நடந்து விடுவேன். சார் போற வழியில 2 மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நினைச்ச ஆடு முட்டி அப்படியே மண்டே போட்டு. அதனால இது முழுக்கப்பட்டது. இவங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுக்குறோம். பெரிய பணக்காரன். அவன் ஜாதத்துல குரு கேது சனி 3 சேர்ந்து பொண்ணை கொடுத்துடுறான். எப்படி இருப்பான் தெரியுமா? ஊரெல்லாம் கடன் வாங்கி பைத்தியக்கார நாட்டு இருப்பான். கிட்டத்தட்ட கோட் சூட் போட்ட சன்னியாசி மாதிரி இருக்கும். அதனால குரு கேது நம்ம படமா சொல்லிடுறோம், ஏழை யோகம் இல்லை, அது கடனை தரக்கூடிய அதியோகம். குரு கேது சேர்க்க அத்தனை பேரும் கடனாளிங்க. அந்த கடன் அடைக்கிறது அவங்க ஓடுற ஓட்டத்தை கேட்டு பாருங்க. உயிரை மறந்து உயிரை வெறுத்து ஓடுறாங்க. இந்த 3 சேர்ந்துக்குன்னா ஞான மார்க்கம் தலை சிறந்த வழி. ஞானம்ங்கிறது கண்ணை மூடி காதோலி கேட்கிற செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் நந்தி வேலை. அடுத்து புதையல் பெற எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் கிடைக்கும்? 2 லக்னம் தான் இருக்கும். செவ்வாவுடைய லக்னமா இருக்கணும், செவ்வாவோட ராசியா. மேச லக்னம் மேச ராசி, மேச லக்னம் விருச்சிக ராசி. இல்ல விருச்சிக லக்னம் மேச ராசி, இல்ல விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். இந்த 2 பேருக்கு தான் புதையலை பத்தியான யோகம். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் இருந்தா பத்தாது. கணவன் மேச லக்னம், பொன்னாடி விருச்சிக ராசின்னு வச்சுக்கிறோம், ட்ரை பண்ணலாம். 2 பேருமே மேச விருச்சிகம்னா கண்டிப்பா திடீர் தன யோகம் உண்டு. புதையல் மட்டும் இல்ல, திடீர் தன யோகம் உண்டு. யாராவது மேச ராசியோ விருச்சிக ராசியோ இல்ல விருச்சிக லக்னம் மேச லக்னமோ கட்டலாமான்னு கேட்டா கட்டுன்னு சொல்லுங்க. திடீர்னு உனக்கு ஒரு நாள் பணம் பெருசா வரும். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும்.
ஆனா பொண்டாட்டியோ புருஷன் தூக்கி கச கசன்னு பேசிடுவாங்க. எவ்வளவு பணம் வருமோ அவ்வளவு விலைக்கு கசகசன்னு பேசுவாங்க. அந்த சவுண்டு காதுக்கு இந்த பக்கம் மீன் வெந்து கீழே விழுந்துடும். அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனயோகம் உண்டுன்னா இந்த 2 லக்கணத்தும் உண்டு. நம்ம ஜாமுக்கள் பிரச்சனை பக்கம் பாகம் 2ல 63ஆம் பக்கம்னு நினைக்கிறேன். புதையலை பத்தி சொல்லும் போதே இந்த 2 உதயங்களுக்கு தான் புதையல் யோகம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதுல மேஷம் விருச்சகத்துக்கு புதையலிடக்கூடிய சக்தி அதிகம். சார் நான் புதையெல்லாம் திறம்படுத்த நம்பிக்கை இல்லைன்னா திடீர்னு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். முன்னோருடைய புண்ணியம் காசுக்காக காத்துருக்கு. எப்படின்னு பார்ப்போம். விருச்சகத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னா குரு. மேசனுக்கு 9ஆம் அதிபதி யாருன்னா குரு. இந்த 2ம் பூர்வ புண்ணிய பலன்லாம் எங்கேயோ வச்சுட்டு தெரியாம மண்டையை போட்டிருப்போம், திரும்ப நம்ம கிட்ட வருது. அதனால சொல்லுமா. உபாசனை தெய்வத்திற்கு 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர சாரத்தின் அதிபதியை வணங்கினால் போதுமா, அல்லது பிம்ப சக்கரம் வரைந்து பார்க்க வேண்டுமா? பிம்ப சக்கரம் புத்தகத்தை பற்றி சற்று கூறுங்கள். எப்பவுமே ஈஸியா சொன்னா கேட்க மாட்டேங்க. ஒரு சின்ன குண்டூசி எடுத்துட்டு அது ஒரு 108 நம்பர் எழுதி அதை வாசிக்கிட்டே இருக்குன்னா எப்படி எழுதுன்னு கேள்வி இருக்கு. ரொம்ப சிம்பிள். இதை செய்யுங்க போதும்னு சொல்லி போதும். பின்பு சக்கரம் வரைയത് எப்படி வரைங்க, படிங்க. ரொம்ப சுத்திட்டு போக வேண்டாம். ரொம்ப எளிமையா 9ஆம் என்ற நட்சத்திர அதிபதி என்னோட அனுபவம் எனக்கு ஆண்டவன். என் அனுபவம் எனக்கு என்ன கொடுத்தோ அது எனக்கு அப்படியே சொல்லும். நானும் திம்ப சக்கரம் வரைஞ்சு பார்த்தேன். ஆனா அது காட்டின தெய்வம் எனக்கு ரொம்ப வழிகாடும். அதான் நம்ம நிறைய இடங்கள் அதை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன். தப்புன்னு இல்லை, அதுலயும் நிறைய உண்மைகள் இருக்கு. ஆனா அது காட்டுற தெய்வங்கள் வேற வேலையை செய்யுது. ஆனா 9ஆம் என்ற நட்சத்திர அதிபதி டைரக்டா காட்டுது. இதான் உபாசனை செஞ்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேருடைய உபாசனை தெய்வத்தை பத்தி கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க, பார்த்தேன் ஆமா அப்படின்னு. அதெல்லாம் அனுபவத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அடுத்து சென்னையில இருந்து ஜானகி கேட்டிருக்காங்க ஐயா. பைல்ஸ் பிரச்சனை, சர்ஜரி எந்த தசா புத்தியில் தெரியும்? சரியான சூழல் என்ன? பரிகாரங்கள் சொல்லுங்கள். முதல்ல பைல்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம விருச்ச லக்னமோ விருச்ச ராசியோ, நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமோ 8ஆம் அதிபதியோ பாதிக்கப்படாம பைல்ஸ் வரணும். அது ஒரு வேலையை செய்யும். நமக்கு அது அந்த மாதிரி எப்போ தோணும்னா நிறைய சாப்பிட தோணும். திடீர்னு உடலை கட்டுமஸ்தா வச்சுக்கணும்னு தோணும். ரெண்டுமே தப்பு. உடலை ரொம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கணும்னு தோணி ரொம்ப டயர்டா இருந்து திடீர்னு சாப்பிட்டாலும் ஒரு பைல்ஸ். அப்ப விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க. எந்த கிரகம் இருந்தாலும் அந்த தகுந்த மாதிரி ஒரு நோய் மோசம் பத்தும் நோயை கொடுக்கும். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. இந்த 2ல கூடிய கிரகங்கள் தசாபுத்திகளாக வரும்பொழுது நோயை கொடுக்காமல் போகாது. சார் லக்னத்துக்கு 8ல கிரகம் இல்லை சார், விருச்சிகத்துல கிரகம் அதோட தசாபுத்திலே ஒரு பைல்ஸ் வரும். இந்த பைல்ஸ தாங்க முடியாம எப்ப அவஸ்தையா நினைக்கிறேன், கூட புதன் இருக்கும்போது கண்ணுல உயிர் தீ எரியும். புதனும் விருச்சத்துல சந்திர புதன் சேர்ந்திருக்கு, இல்ல சந்திரனே கேட்ட விஷயத்துல இருக்கிறாரு, இல்ல லக்கனுக்கு 8ல சந்திர புதன் இருக்கு. அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அடா அப்படின்னா எதுக்காக கடவுள் சொர்க்கத்துக்கு போனா கூட வேணான்றோம், சௌரி மணியா போலாம், அவ்வளவு வலி வலிக்குதியா, அப்படி ஒரு வேலையை செஞ்சிடும். ஒரு யோகத்தை ஒருத்தர் எப்ப சார் வேணான்னு சொல்லுவான்னு கேட்டா தைரியம் எங்க சொல்லுவேன். மனம் வலி, அந்த உயிர் வலி, அது உடல் வலி வலிக்கும் போது கடவுளே வந்து இந்த அச்சய பாத்திரம் கூட இறப்பா வயிற்றால போயிட்டு இருக்கு, இவர் அச்சய பாத்திரத்துக்குன்னு சொல்லிடுவோம், வேணான்றோம். அந்த வலிதான் கடவுள் கையில வச்சிருக்காங்க. எவனா ஆட்டம் உடனே வீசி வலி புரியுது, அவனை கண்ட்ரோல் கொண்டாந்துருக்காங்க. ஸோ விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம், விருச்சில் இருக்கக்கூடிய பாவகரங்கள், 8ல் இருக்கக்கூடிய பாவகரங்கள், இந்த 3ல ஏதேனும் ஒண்ணு தசாபத்தி அந்தத்துல வந்தா கண்டிப்பா வந்து. கார்த்திகை திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க ஐயா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எந்த பாவகத்தின் காரகம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போது கிடைக்கும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்ப கிடைக்கும்? எந்த பாவகத்தின் காரகம்? வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடியது எல்லாமே 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல தசாபத்தி அந்தரம் வந்துச்சுன்னா வீட்டுல இருந்து வேலை செய்யலாம். 3ம் 2 தான். வெறும் வேலை மட்டும் செய்யணும், காசு வரலைன்னா 3ஆம் பாவம், காசு வரல 3 2. எல்லாரும் எப்படி கேட்பாங்க, அவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கிற அப்படி கேட்குறாங்க, ஜோதிடத்தை ஆன்லைன்ல பார்க்கலாமான்னு கேட்பாங்க. உடனே ஆமா பாருங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன சார் பாவம் பார்த்து ஒருத்தரோட கேட்கணும். 2 3 தான். 3ஆம் இடங்கிறது 30ஆம் இடத்துல வேலை செய்யும், 2ங்கிறது வருமானம். அதான் ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிக்கிறோம் சார், 10 கோடி தசாபத்தி வேலைன்னா வீட்லயே உட்காந்துட்டு படுத்து படுக்க வேலை செய்யறான்னு அர்த்தம். எத்தனையோ பெரிய ஆளுங்க வீட்டுல உட்காந்துட்டு ஆபீஸ்லயே உட்காந்துட்டு சட்டையை போட்டு போடாம உட்காந்து
மெயில் அனுப்பிச்சாச்சு, போன்லயே வேலை நடத்துறாங்க. அப்ப 3ஆம் பாவம் முக்கியம் போங்க. அதுல இன்கம் வந்தோன்னா 2ஆம் பாவம். ஜாமக்கல் பிரச்சனத்தில் ஐபிஎல் அல்லது மேட்ச் ப்ரிடிக்ஷன் செய்வது எளிமையாக இல்லை, ஏன்னு கேட்டுருக்காங்க. எதுதான் எளிமையா இருக்குன்னு சொல்லுவேன். எது எளிமையா இருக்குன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். எஃபெக்டிவாக இல்லைன்னு போட்டு சொல்லியிருக்காங்க. எதுதான் எஃபெக்டா இருக்கு அதையாச்சும் சொன்னா பரவாயில்ல. நான் பொருத்தமாகற எஃபெக்டா இருக்கா சொல்லுங்க. குழந்தை பிறகு எஃபெக்டா இருக்கா சொல்லுங்க. அவர் அதை ஒண்ணுதான் பார்த்துருப்பா, அது எஃபெக்டா இருக்கு. என்ன டெடிகேட்டா என்ன பண்ணணும் அதை சொல்லணும் இல்ல. ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்க ஒருத்தர் வர்றாரு, மிகச்சிறந்த செஸ் விளையாட்டு வீரர், இன்டர்நேஷனல் லெவல்ல செஸ் விளையாட்டு சாம்பியனா இருந்தவர், கோச்சிங் சென்டர் வச்சிருக்காரு. அவர் வர்றாரு. வந்தோன்னா அவர் கேட்ட முதல் கேள்வி, இந்த செஸ்ல நான் இன்னைக்கு ஜெயிக்கலாமா ஜெயிக்க மாட்டேன், இன்னைக்கு நைட்டு அவர் செஸ் விளையாடுவோம், அதுக்காக அவர் திருப்பூர் வந்திருக்காரு, ஜெயிப்பனா மாட்டேன். உங்களால ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாது. உதயம் முதலில் போய் தொட போவது கவிப்ப, ஒரு பாயிண்ட் எடுக்க முடியாது. ஒரு சின்ன பையன் ஜெயிச்சிருவான். சின்ன பையன் சொல்லக்கூடியவர் புதன். புதனோட நட்சத்திரத்துல கவிப்பு இருக்கு. ஆமாங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, சரி ஈவினிங் பாக்குறேன், நாளைக்கோ பாருங்க. கிளம்பிட்டார். மறுநாள் கால டோர்னமெண்ட். அவர் நல்ல மெச்சூரா இருக்காரு. அந்த பையன் சின்ன பையன் இருக்கான், விரல் குளத்தி கடத்திக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். இவனேடா எனக்கு போட்டியா விளையாடுறீங்க, டே என் பையன் வயசுல இவனுக்கு, விளையாடுங்க போங்க. 2 செக்ல செக் வச்சுட்டான். அவர் அதிர்ச்சி ஆயிட்டு. இப்ப அவர் குறிப்பிட்ட ஜோசியம் படிக்க போறாரு. நம்ம சர்வதேச சங்கத்துல அடிமையா சேர போறாரு. நம்ம எப்பவுமே எது எப்ப டெய்லியும் ஜெயிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டணும்னு ஒண்ணு வேணும். ஒருத்தர் கேட்ட விவசாயத்துக்கு ஜோதிடம் சொல்லலாமான்னு, எதுக்கு வேணாலும் கரையானுக்கே சொல்லுங்க, கரையானை பத்தி தெரிஞ்சுக்க முதல்ல. அப்ப நம்ம எதுவுமே எப்போ ஒரு அறிவு பேரறிவா மாதிரி, அந்த பேரறிவு எப்ப பிரபஞ்ச அறிவா மாறுதோ அப்பதான் சொன்னதெல்லாம் பலிக்கும். செஸ்ல ஜெயிக்கணும், ஐபிஎல்ல ஜெயிக்கணும், ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கணும், வித்தது. அதாவது நிறைய பயிற்சி எடுத்தா கண்டிப்பா சாத்தியம். நிறைய பயிற்சி எடுத்த பிறகு அதுல சம்பாதிக்க திறக்கம் விடாது. அது உங்களை அப்படியே சாமியாரா மாத்திடும். வாடா என் சங்கத்துல கருமா இருக்குடா, சத்தமா லெப்ட்ல உட்காரு அப்படின்னு சொல்லிடும். இது என் அனுபவம். ஜாதகத்தை மாத்தி கொடுத்தா 2 லட்சம் தர 3 லட்சம் சொல்றவங்க இருக்கிறான். ஏன் புத்தியுடைய கருமான்னா ஒதுங்கி நிக்கிறேன். நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு எனக்கு நான் பாடுபடுறேன், தப்புன்னு சொல்லல. ஆனா நம்ம அப்படி சுவை காமிக்கும்போது கருமா பாக்கில உட்காந்துரும். அதெல்லாம் நீங்க பேசிக் அப்படித்தான் தெரியும். ஐபிஎல் தூக்கிடுவான், பேங்க தூக்கிடுவான், எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானா கண்டிப்பா சாத்தியம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ நல்ல நாலேஜ் வரும்போது அது போக மாட்டீங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்து செவ்வாயுடன் ராகு சேரும் பொழுது கடுமையான செவ்வாய் தோஷத்தை தருகிறது. ராகு செவ்வாய்க்கு இடையில் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது செவ்வாய் வக்ரமாக இருந்தாலோ இந்த தோஷத்தின் அளவு மாறுமா? ஆமா. அடுத்து சக்திவேல் கேட்டிருக்காங்க, பால் பொருத்தம் திசை நடத்தும் நட்சத்திரத்துக்கு மட்டும் பார்க்க வேண்டுமா அல்லது ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்க்க வேண்டுமா? ஜென்ம நட்சத்திரத்தை தான் பார்க்கணும், திசை நட்சத்திரத்தை பார்க்க கூடாது. பாலச்சந்திரன் கேட்டிருக்காங்க, சனி புதன் பார்வை சேர்க்கை என்பது கர்மாவை தரும் அல்லது நம்பிக்கை தொகை தரும், அதை பற்றி ஜாதகரிடம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ மட்டும் இட்லி தின்ட்டு எனக்கு பொங்க சொல்ல முடியாதுன்னு கேட்பான். நீ சொல்லி பாருங்க. ஒரு பொண்ணுக்கு நான் 1/2 மணி நேரம் பதில் சொல்றேன், நீ தயவுசெய்து ஓடி போயிடாதம்மா, அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு. நீங்க நல்லா வாழ்ந்துட்டு நீங்க அப்படி ஐடியா சொல்றீங்களான்னு கேட்கும் இந்த எருமை. ஓடி போச்சு. அவன் கூட்டிட்டு போயிருக்கான். என்ன 2 பேரும் ஓடி போயிட்டாங்க, பிளான் பண்ணி தான் ஓடி போறாங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்க வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு சனி புதன் சேர்க்கை இருக்கு, 7ஆம் பாவத்துல சனி திசை புதன் புத்தி நடக்குது. கூட்டிட்டு போயிட்டான். ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்க வச்சிருக்காங்க. கேட்டிருக்கான் எவ்வளவு நகை எடுத்தானேன்னு. நான் ஒரு நகை எடுத்தல, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு அப்படியே நீதான் உலகம்னு வந்துட்டு. அடி பாவி, உலகத்துல ஒண்ணுமே இல்லாம படி சர்டிபிகேட் அது வீட்டுல இருக்கு. இது என்ன எங்க அம்மா சேலை, உங்க அம்மா சிலைட்டு தொங்க வேண்டியதான். அவன் விட்டுட்டு போயிட்டான். இந்த பொண்ணு 3 நாள் அந்த வீட்டுல இருந்துட்டு 3 நாள் வீட்டுக்கு போன எப்படி சேர்த்துக்கிடுவாங்க? நான் சுத்தமா தான் வந்தேன். ஆமா, ஆனா ஊர் சொல்லணுமே. இந்த அம்மா பிள்ளைய காணா இந்த அம்மாவுக்கு ஒரு எல்லாம் பரப்பி வச்சிருச்சு. திருப்பி பொண்ணு பத்திரமா வந்தாலும் கூட ஓடி போன பிள்ளைன்னு. இந்த சனி புதன் என்ன செய்யணும்னா சைலண்டான ஒரு கில்லருங்க. ஆரவாரம் இல்லாம ஒரு தப்பா பண்ணிட்டு அமைதியா உட்காந்துரும்.
சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களே அதான் பாய்சன் அப்படின்னு சொல்லும். அதனால சனி புதன் கர்மா தருமான தரும். பிரச்சனை பார்க்கும்போது கோச்சாரத்துல சனி புதன் சேர்க்கை இருந்து அது லக்னம் வந்து நான் பார்த்த ஜாதத்துடைய எல்லாம் என்ன வழி சொன்னோம் அந்த வழியில எனக்கும் வந்திருக்கிறது. சார் கடுமையான கால் வலி சார், தாங்க முடியல சார், பிரச்சனை பார்த்துட்டு போனோம். அது பட் நான் படுத்து 4 பேர் ஏறி மிதிச்சா தான் வலிக்கு போகும். அது பூசி மருந்து மாத்தலாம் சாப்பிட்டுருக்கேன். ஒரு கர்மாவை தெளிவா சொல்லும். அடுத்து வினோத் கேட்டிருக்காங்க, ஐயாவும் கேட்டிருக்காங்க ஐயா, சுயசாரத்தில் நிற்கும் கிரகத்தின் பலம் 300% எனில் ரேவதியில் நிற்கும் புதனின் பலம் என்ன? பலம் தான் அது. அந்த பலத்தை மத்தவங்க மட்டமா நினைப்பாங்க. பரீட்சை எழுதாம கணக்குல 100க்கு 100 நாலேஜ் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு வேலை ஒரு 80 வயசு கிளவடி இருக்காரு, அவருக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய நாலேஜ், யாரும் சொல்லித்தர மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்ப பயன்படாத அறிவு நீசமா இருக்கக்கூடிய புதன் தன்னோட சுயசாரத்துல இருக்கிறனால பயன்படாம இருக்கு. ஆனா பிரம்மாண்டமா இருக்கு. எத்தனையோ பேர் செல்போன் வச்சிருப்பான், அதுல கான்டாக்ட்ல நம்பர் எடுத்து 1 அமுத்தம் கொண்டாடிக்கு போகும், 2 அமுத்தம் பிள்ளைக்கும், அது மட்டும் தான் தெரியும். கேட்டா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிருப்பான். அது மாதிரி வச்சு ஆப்ரேட் பண்ண தெரியாத செல்போன் மாதிரி ஞாபகம் வச்சு. அடுத்து உபகிரகங்களை கோச்சாரத்தில் எப்படி பயன்படுத்துவது? பிறந்த கால ஜாதகத்துக்கு தான் அதிகமா பயன்படுது. கோச்சாரத்துக்கு நீங்க பிரசனங்களை வச்சு பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். பிறந்த கால ஜாதகத்துல முதல்ல ஆழ்ந்த அனுபவங்களை பயன்படுத்திட்டு கோச்சாரத்துக்கு எடுத்துக்கணும். அடுத்து வினோத் கேட்டிருக்காங்க ஐயா, மீன லக்னம், லக்னத்தில் செவ்வாய் தனிக்கேது சேர்க்கை உள்ளது, செவ்வாய் தசை யோகத்தை செய்யுமா? எந்த லக்னத்துக்கு? மீன் லக்னத்துக்கு கண்டிப்பா செவ்வாய் தசை யோகம் செய்யும். 9ல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. கிரகம் இருந்தா ஓகே, 9ஆம் வீட்டு வேலை செய்ய போறது இல்லை. 2ல கிரகம் இருக்கான்னு பாருங்க, இருந்ததுன்னா அந்த வேலையும் செய்ய போறதில்ல. ஆனா லக்கணத்துக்கு 2, 9 கூட ஆதிபத்தியம்ங்கிறதுனால ஒரு யோசியம். 2லயும் 9லயுமே கிரகம் இல்லைன்னா அந்த செவ்வாய் தசை கட்டாய யோகத்தை பெருசா செஞ்சிருங்க, உங்களை ஒரு அடையாளப்படுத்திடும். அடுத்து ஜாமகோளில் சம்பவகால நிர்ணயத்தில் உதயாதிபதி கவிப்பில் இருந்தால் பிரச்சனை எப்போது தீரும் என எவ்வாறு கணக்கிடுவது? பாருங்க, உதயத்துக்கும் கவிப்புக்குள்ள தூரம் ஒரு நட்சத்திரம் வந்தா 6 மந்த், 2 நட்சத்திரம் வந்தா 1 வருஷம். அதை தாண்டிதான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஒரு ராசிக்குள்ள தான் உதயம் கவிப்பும் சம்பவத்தை தடுக்கும், அடுத்த வீட்டுல இருந்து தடுக்காது. அடுத்து ஒரு பாவகம் குறைந்த பரல் பெற்றிருந்தால் அதில் நிற்கும் கிரகத்தின் தசை எப்படி பலன் தரும்? உதாரணமாக 8ஆம் பாவகத்தில் குறைந்த பரல். எந்த கிரகம் குறைந்த பரல் இருக்கோ அந்த கிரகம் கோச்சாரத்துல அங்க வந்து தசா புத்தி நடத்தும் போது பலகீனமான பலனை. அவ்வளவுதான். உதாரணமா 4ஆம் பாவத்துல செவ்வாய் குறைந்த பரல் வாங்கியிருக்காரு வச்சுக்கணும். செவ்வாய் 4ஆம் பாவத்துல தன்னோட வீடாவே இருக்கட்டும், மகர் லக்னம், மேசத்துல செவ்வாய் குறைந்த பரல் வாங்கியிருக்காரு. கோச்சாரத்துல செவ்வாய் மேசத்துக்கு வர்றாரு, நடக்கிற திசை செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே மோசமான வண்டியை வாங்குவார். அவருக்கு புது வண்டி வாங்குறதுக்கு காசு இருந்தாலும் கூட அந்த குறைந்த அந்த பரல் வந்து இவ்வளவு செலவு வேண்டாம்னு பரசா பார்த்து வாங்க சொல்லும். இந்த குறைந்த பரல் உள்ள ராசிகள்ல ஒரு கிரகம் கோச்சாரத்துல போனா மட்டும் பத்தாது, அது திசையோ புத்தியோ இருக்கணும். அப்படி திசையோ புத்தியோ இருந்துச்சுன்னா அதோட திசையோட பலவீனமான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். பரிபூர்ணமா சொல்றதுக்குன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சந்திரன் 8ஆம் இடத்த அதிபதினு வச்சுக்கிறோம், குறைந்த பரல் டெய்லி சொல்றேன். ஆனா சந்திர தசை சந்திர புத்தி வரும்போது அது பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து பூஜ்ய பாதம் என்றால் என்ன? அதில் நிற்கும் கிரகத்தின் தசை பலன் எவ்வாறு தரும்? என்னது பூஜ்ய பாதம்? ராமசாமி கேட்டிருக்காங்க, குரு கன்னியில் பகை வீட்டிலிருந்து தசாபுத்தி நடத்தும் கேதுவுடன் இருந்து தசா நடத்தும் போது ஆதிபத்திய பலன்கள் எவ்வளவு கிடைக்கும்? காரகத்துவ பலன்கள் எவ்வளவு கிடைக்கும்? இந்த பூஜ்ய பாதம்னு 2 பேர் தான் பேருண்டு. கிழமையில வியாழனுக்கு உண்டு, கிரகத்துல குருவுக்கு உண்டு, நட்சத்திரத்துல புதனுக்கு உண்டு. இந்த 3 வந்து நம்மளே பூஜ்ய வியாழக்கிழமை பூஜ்ய ஸ்ரீ அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஜோதிட பூஜ்யம் பாதம் நான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியல. சரிங்கய்யா, பகை வீட்டில் ஒரு கிரகம் இருந்து கேதுவுடன் சேர்ந்து தசா நடத்தும் பொழுது ஆதிபத்திய பலன்கள் எவ்வளவு கிடைக்கும்? காரகத்துவ பலன்கள் எவ்வளவு கிடைக்கும்? முதலே சொல்லிட்டோம்,
தசாபுத்தி பலன்கள்ல கிடைக்கிறதெல்லாம் நமக்கு பயன்படாம இருக்குங்க. காரகத்தினால பேர் கெட்டு போயிடும். அது ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது. கேதுவோட ஒரு கிரகம் நெருக்கமா சேர்ந்திருந்ததுன்னா அந்த கிரகத்துக்கு 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க. ஒரு வைத்திய செலவு, ஒரு வழக்கு, ஒரு பம்பு. சுக்கிரன் கூட கேது சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். மனைவிக்கு அவ்வளவு சுக்கிரனுடைய காரகத்துவத்துக்கு ஒரு வைத்திய செலவு, சுக்கிரனால ஒரு வழக்கு, அவ்வளவுதான். அதோட தசாபுத்தி காலங்கள் வருது. அப்ப அந்த ஆதிபத்தியமா வருதுன்னு வச்சுக்கிறோம். அந்த ஆதிபத்தியான கசப்புகளை அவர் கொடுத்துட்டு போவார். முதலே சொன்ன மாதிரி கேது திசை, கேது புத்தி, கேதோட சேர்ந்து தசாபுத்தி வரும்போது நீங்க உங்களோட அளவை பற்றோட இருந்துட்டீங்கன்னா காயம் அதிகமா இருக்கும். பற்றெல்லாம் இருந்தா காயம் குறைவா இருக்கும். அடுத்து சூரியன் ஹெச்டியாக இருந்து லக்ன பாதகாதிபதியாக வந்து லக்னாதிபதியுடன் இருக்கும்போது ஜாதகருக்கு தன்னம்பிக்கை குறைவு ஏற்பட காரணம் என்ன? எப்பவுமே நான் சுருக்கமா படிங்கனாலும் படிக்க மாட்டேன். நீங்க படிக்க மாட்டேன். நீங்க திருச்சி வந்து அப்படியே சென்னை வந்து திருப்பூர் வாங்க அப்படின்னு 6 நாள் ஆகுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி படிப்புன்னா என்ன ஒன்றுன்னு தெரியல. ஹெச்டிங்கிறதுக்கு யோகாதிபதி அதெல்லாம் தாண்டி ஒரு பொறுப்பு இருக்குங்க. உங்களுக்கு வழி நடத்துதான். குருநாதர் பீடி குடிக்கிறாரு, சுருட்டு குடிக்கிறார், அதெல்லாம் தாண்டி உங்களை வழி நடத்துவார். அவர் பாக்கு போடுறாருப்பான்னு என்னமோ பண்றாரு, குளிக்க கூட மாட்டார், ஆனா வழி நடத்தும். ஹெச்டிங்கிறது என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் வழி நடத்தும். அது மைண்ட்ல வாங்கிக்கிட்டா சரி, அது மாற்று கருத்து இல்லை. ஒரு உதாரண ஜாதத்தை இன்னொன்னு சொல்லிட்டு போவோம். ஒரு மிதன லக்ன ஜாதகம். புதன் வந்து 2 டிகிரில இருக்காரு ரிஷபத்துல. சுக்கரன் 2.4 ரிஷபத்துல இருக்கு. சூரியன் 10 டிகிரில இருக்காரு ரிஷபத்துல. 3மே 10 டிகிரில இருக்கு. அவருக்கு ஹெச்டியா இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதன லக்ன ஜாதகம். புதன், சுக்கரன், சூரியன் 3மே ரிஷபத்துல இருக்காங்க. புதன் ரொம்ப எல்லியா இருக்காரு, சுக்கரன் இருக்காரு, கூடவே சூரியன் இருக்காரு. அவரு பிறந்த ஒரு கௌளவ கரணத்துல பிறந்திருக்காரு. அந்த கௌளவ கரணத்துக்கான அதிதேவதை யாருன்னா புதன் பெருமாள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் எங்க போடுறேன்னு கேட்கிறேன். புதன் ஹெச்டின்னு தெரிஞ்சு அவர் வந்து திக்பலம் பெற்றிருக்காரு, லக்கணத்தை பாக்குறாரு. நீங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க அப்படின்னு. அவர் அடுத்த பாயிண்ட் கேட்கிறாரு, ஏன் நான் கருணாதனை கும்பிடக்கூடாதான்னு. கும்பிட்டா உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹெச்டி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, உங்க லைஃப்ல நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. அவர் சொல்றது சொன்ன வார்த்தை பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஸ்ரீமுஸ்லம் போயிட்டு வந்தவனே எனக்கு வேலை போயிடும், இல்ல கொண்டாடி கோவிச்சுட்டு போயிடும், இல்ல யார்கிட்ட பஸ்ல அடிபட்டு இருப்பேன், இல்ல பைக் பஞ்சர் ஆகும், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். திருச்செந்தூர் போயிட்டு இருந்தா ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும். அதனால என் கண்ணுக்கு முன்னுக்கு எங்கேயாவது யாராவது ஒரு வராகி பாட்டு போட்டா கூட, இல்ல வராக பெருமாள் கோயில் கண்ணை மூடிக்கிறேன். அந்த கருணாவின் எனக்கு உதவி செய்யல, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி விளக்கம் நான் சொன்னேன். அவருக்கு அந்த கருணாவின் புதன்கிறது சூரியனோட நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியன் 12ல இருக்கு, லக்கணத்துக்கு 12ல இருக்கு. அந்த புதன் ரிஷபத்துல இருக்கு. அந்த ராசியாதிபதி சுக்கரன் அவரும் 12ல இருக்காரு. அவருன்ற நட்சத்திர சூரியன் அவரும் 12ல இருக்காரு. இந்த 3 பேரும் கை விடும்போது உங்களை கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஹெச்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்றேன். இதை வச்சுதான் நான் சொன்னேன். எப்பவுமே ஒரு கருணாதன் பலகீனமா இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல நான் ஹெச்டி எடுத்துக்கிறோம். அப்ப கருணாதன் தெரியல, டைரக்டா ஹெச்டி. அது எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கைவிடாது, எந்த சூழ்நிலையும் கைவிடாது. அதனால ஒரு பாதகாதிபதி சாரம் பெற்றிருந்து லக்கணத்துக்கு ஒரு அஷ்டமதிபதி, அதை பத்தி கவலையே படையாது. அதை நம்பி கொண்டு போகலாம். கேள்வி ஒரு ஒரு பேசா படிமா ஃபர்ஸ்ட். சூரியன் சூரியன் ஹெச்டியாக ஹெச்டி ஆகி இருந்து லக்ன பாதகாதிபதியாக வந்து லக்கணத்துக்கு பாதகாதிபதினா சூரியனே பாதகாதிபதி வராரா? அப்போ துலா லக்கணம் சொல்ல வர்றார். லக்னாதிபதியுடன் இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தன்னம்பிக்கை குறைவு ஏற்பட காரணம் என்ன? சூரியன் அஸ்தங்கமா இருப்பாரு. எப்ப லக்னாதிபதி அஸ்தங்கத்துல இருக்கோ அப்ப நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வராது. லக்னாதிபதி பரம நீசமா இருந்தாலும் கவனிக்கணும், நீசம்ல பரம நீசமா இருந்தாலும், ராகுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாலும், அஸ்தங்கம் இருந்தாலும் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இருக்காது. ஒரே ஒரு முறை அவர் தப்பு நடந்திருக்கும். அந்த தப்பு ஆள் மனசுல பதிவாகி சந்தேகப்பட்டே இருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க ஊர்ல காத்தமுத்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அப்பப்ப மறதி அதிகம், நம்பிக்கை குறைவு. குடிச்சிட்டு ட்ரெஸ் இடுப்புல துண்டை கட்டிட்டு அப்படியே போயிட்டார். அதுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா பெல்ட், கயிறு, இன்னும் 40 வருஷம் ஆச்சு, இன்னமும் கயிறு, தவாலி எல்லாம் போட்டு வராரு.
ஒரு நாள் போயிட்டு நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை எப்ப வராம போகுது? லக்கணாதிபதி பலகமா இருக்கும்போது ஒரே ஒரு தப்பு ஆள் மனசுல நமக்கு பதிவாயிரும். அந்த பதிவு நம்ம வாழ்நாளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடாது. வீட்டுல இங்க இருந்து கிளம்புறாரு, ஒய்ஃப் கேட்பாரு, எல்லாம் ரெடியா போட்டிருக்கேன், பின்னால நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, இந்த பக்கம் நல்லா இருக்கா, அது ஒரு எல்லாம் ஓகேனாலும் பள்ளம் விளக்கிட்டீங்க போங்க. அவரோட குடுத்தனம் பண்றதுக்கே ஒரு தனி மோச்சம் உண்டு. இப்ப லக்னாதி கெட்டு போன ஜாதகங்கள், கெட்டு போனோன்னா அஸ்தங்கம் பண்ண ஜாதகத்துக்கு நம்பிக்கை குறைவு. அவர் சொன்ன ஜாதகத்துக்கு துலாலக்கணத்துக்கு பாதகத்துல இருக்கிறனால தப்பு இல்ல, அஸ்தங்கத்துல இருந்ததுக்கும் நம்பிக்கை குறைவா இருந்து. அடுத்து லக்னத்தின் யோக திசைகளே பிரச்சனை தரும் பொழுது அதை எவ்வாறு சமாளிப்பது? சபரி கேட்டிருக்காரு. எப்பவுமே யோக திசையில ஆட்டம் போட்டா அது கண்டிப்பா பிரச்சனையை கூட்டிட்டு வரத்தான் செய்யும். எனக்கு எத்தனை யோகம் வந்திருக்குங்கிறீங்க? அத்தனை யோகம் வந்திருக்கும். ஏதாவது ஒண்ணு யோகம்னு வாங்கி இப்படி பக்கத்துல வச்சோம்னா அடுத்த நிமிஷம் அதோட பெரிய பிரச்சனை வந்துருக்கும். ஒருத்தர் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போனாரு, இந்தாங்க ஜி நீங்க சாப்பிடுங்க. நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், சரி வாங்கி வச்சுட்டேன். மறுநாள் ஃபோன் பண்ணுறாரு, ஜி அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாதீங்க, அதுல கெட்டு போன நெய் செஞ்சிருக்காங்க. டே சாப்பிடல போடா. அது யோகம்னு சொல்லி அது சாப்பிட்டு என்ன ஆயிருக்கும்? எப்பவுமே யோகாதிபதி திசைன்னா நீங்க கவனமா இருக்கணும். பாதகாதிபதி திசைன்னா அது உங்களை பாத்துக்கணும். நீங்க கவனமா இல்லைன்னு பார்த்து நம்பி கூட்டிட்டு போயிடும். அப்ப கவனம் எங்க இருக்கணும்? யோகாதிபதியில கவனமா இருக்கணும். நல்ல பைக்கு அப்படின்னா பிரேக் பிடிக்கதான் பார்க்கணும். ஓட்ட பைக்னா நீங்க ஏறும்போதே பிரேக் எல்லாம் பிடிச்சி செக் பண்ணிட்டு ஏறுவீங்க. உங்களோட செக்யூரிட்டி தகுந்த இருக்கும். அடுத்து பாதகாதிபதி குரு பார்க்கும் இடமும் பாதகத்தை செய்யுமா? ஆமா, அவன் தூண்டும் போதே என்ன செய்யறான், தூக்கடா மாப்பிள அப்படின்னு அந்த பாதகம் ஒரு கிரகம் என்ன நிலைமையில இருக்கோ அதே நிலைமையில அந்த என்கரேஜ் பண்ணும். அது ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. என்னோட குருநாதர் ராஜகோபால்னு ஒருத்தர் எனக்கு பஞ்சபிச்சு சொல்லி கொடுத்தவர். அவர் ஒரு நாக்கு போல ஒரு சிகரெட் சாப்பிடுவார். நான் சேசாய் பேப்பர் மில்ல வேலை செய்யும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, குடிடா, குடிச்சின்னா உனக்கு புத்திக்கு சுறுசுறுப்பா இருக்கும். மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த குரூப் அப்ப எடுத்து பார்த்தா என்னுடைய சந்திரன் அவர் குரூப் பாக்குது. என்கரேஜ், அவருடைய குணத்தை என்கரேஜ் பண்றாரு. அவர் சிம்மலக்கணம், மேசத்துல குரு இருக்கு. அதெல்லாம் எங்க இருந்தாலும் சரி, ஒரு பாதகத்துல இருந்தா அந்த குணத்தை பாதகத்தை கொடுக்கும், அஷ்டமத்துல அஷ்டமத்தை கொடுக்கும், யோகமான இருந்தா யோகத்தை கொடுக்கும். ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் பலனை, தன்மையை, குணத்தை பார்க்குங்கிறதுக்கு தரும். அவர் திரிசூனிய ராசியை பார்த்தால் திரிசூன்யம் நிவர்த்தியாகுமா? பாருங்க, திடீர்னு குழந்தை பேருக்கு மட்டும் பாருங்க. நான் அப்படியே சொன்னேன், அழகப்பன்னு ஒரு ஐயான்னு சொல்லக்கூடாது, ஒரு குழந்தை பையன், 94 வயசு ஆச்சு. அவரு படுக்கையா இருக்காரு. அவர் கேட்கிறாரு, திடீர்னு எனக்கு வேலை செஞ்சிருக்காங்க கேட்கிறாரு. வேலை செஞ்சாங்க கேட்டணும், இன்னும் உட்கார முடியாது. அப்ப கவலைப்படுறீங்க இல்ல, ஒரு நாலேஜுக்கு திடீர்னு குழந்தை பிறப்புகளுக்கு கடுமையா பாதிக்கும். முன்னோர்கள் பிளெஸிங் இல்லைன்னா அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பாக தடைபடுகிறது. திடீர்னு இல்லாம நல்ல விதமான அமைப்பு இருந்தா தான் குழந்தை பேர் ஈஸியா இருக்கும். அதனால அப்ப மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு ஹெச்டி கிரகம் பார்த்துச்சுன்னா இயல்பாவே தெய்வ வழிபாட்டுல நீங்க பண்ணுவீங்க. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு பரம ஏழை, அவர் திருச்செந்தூர்ல போய் அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்து. அவர் சொல்லிட்டாரு, சார் நான் திருச்செந்தூர் போறதுக்கு எனக்கு காசு இல்லை, நான் தூத்துக்குடில இருந்து நடந்தான் போகணும், அவ்வளவு வறுமையிலுக்கு என்னை போய் தானம் போட சொல்றீங்க, கட்டத்துல பத்தி தெரியலையா? சே, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறியா? உண்மையில நம்ம பணம் அனுப்பிச்சு வச்சிடலாமான்னு கூட தோணுச்சு, அவ்வளவு வறுமையை சொன்னோம். சரி, ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு மறுபடியும் கூப்பிடு, உனக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். உதயத்துல உதயம் நிக்கிற டிகிரி மீனத்துல 19 டிகிரி, உதயத்துக்கு வெளியில கூறு நிக்கிறது 19 டிகிரி. மீனம்ங்கிறது திருச்செந்தூர் முருகனை குறிக்கக்கூடிய இடம். உனக்கு முருகன் இருக்கிற பலமா உண்டு, உனக்கு அன்னதான வாய்ப்பு கொண்டு போகும் சொல்லி மறுபடியும் கரெக்டா 3 மாசம் கூப்பிட்டாரு. சார் திருச்செந்தூர் போனோம் சார், அங்க போய் இறங்கி சாமி கும்பிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வாரண்டி இந்த பருமாறு அப்படின்னாரு. காலையில 9 மணில சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பாடு பருமாற வேலையை கொடுத்துட்டாங்க சார். அண்ணன் பரவர்கள் வயறார போட்டா சார். அதுதான் என் அன்னதானம். தெய்வம் அப்படித்தான் உங்களுக்கு வேலை வாங்கும். உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவுச்சுன்னா அது ஒரு ஆள் மேல வாகனமா ஏறி வந்து வேலையை வாங்கிட்டு வெளியேறிடும். அந்த வாகனத்தை நம்ம ஆத்மாத்தமா நம்பித்தான் ஆகணும். அடுத்து முத்துசாமி பாண்டியன் கேட்டிருக்காங்க ஐயா, வக்ரமான கிரகம் பரிவர்த்தனையானால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்? முதலே பலமுறை சொன்னதுதான், தான் நின்ற வீட்டுல ஒரு வக்கர கருத்து வேலை செஞ்சுட்டாரு. பரிவர்த்தனை போனாலும் ஒரு வக்கரம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது.
நின்ற வீட்டுல வக்கரம் மாறி போன வக்கரம் இல்லை. இந்த ஒரு கிரகம் தன்னோட அங்கீகாரத்தோட தன்னுடைய அணிகலனோட தான் இன்னொரு இடத்துக்கு போகுது. அதனால அங்கேயும் அதே பலனை தான் கொடுக்கும். என்னன்னா நல்ல இடத்துக்கு போகும்போது அடுத்தவங்க அந்த குணத்தை ஏத்துக்கிறாங்க, கெட்ட இடத்துக்கு போனா ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். வக்கர கிரகம் பரிவர்த்தனை ஆனாலும் மாகாட்டிலும் பரிவர்த்தனை போறதுல அதே வக்கர குணத்தை கொடுக்கும். அடுத்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க ஐயா, யோகி கர்ம புத்தகத்தில் யோகி நட்சத்திரத்தில் பரிகாரங்கள் செய்வது சிறப்பு என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வந்தால் எவ்வாறு செய்ய வேண்டும்? திருமண காலத்துக்காக செய்யக்கூடாது, மற்ற பத்தி கவலைப்பட வேண்டாம். வதை வைநாசிகம் என்பது திருமணத்துக்காக பார்க்கறது, அதுல செய்யாது, அதுக்காக செய்யாது, அது செய்யலாம். ஐயா முத்துகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க ஐயா, பிரசனத்தில் உதயம் உதயாதிபதி, கேள்விக்குரிய பாவம் பாவாதிபதி, காரகர் என யாரை கவித்தாலும் ஜாதகர் பாதிப்படைவார். இவைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? சொல்லிடுவோம். உதயங்கிறது கேள்வி. நான் வீடு வாங்க வேணான்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்போ உதயத்தை போய் தொடுச்சுன்னா அந்த வீடு தான் பாதிக்கும். உதயாதிபதினா வீடு வாங்குறவரையே சொல்லும். கேள்வியின் பாவத்தொட்டா அந்த வீட்டையே சொல்லும், வீடே சரியில்லைன்னு சொல்லும். அதான் வித்தியாசம். உதயம் அப்படின்னா கேள்வி, உதயாதிபதினா கேள்வியை அனுபவிக்க போறவன். காரக பாவம்னா அந்த கேள்விக்கான கருப்பொருள். இந்த மூணுதான். வீடு வாங்க வேணாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிப்பு உதய தொட்டா வீட்டுல பிரச்சனை இருக்கு, வீடு வாங்க விடாதுன்னு அர்த்தம். உதயாதிபதி தொட்டா உனக்கு வாங்குறதுக்கு உனக்கு உடல்நிலை ஒத்து வராது, பொருளாதார ஒத்து வராதுன்னு அர்த்தம். வீட்டுங்க 4ஆம் பாவத்துல கவிச்சுன்னா நீ நல்ல வீடு வாங்க போறது இல்லைன்னு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு. லக்னாதிபதி ராகுகேது நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது வக்ரமானால் ஜாதக பலனை ஆண்டி கிளாக் வைஸ் பார்க்க வேண்டும் என்பது சரியா? பார்க்க கூடாது. சரிங்க. தமிழரசி ஆலங்காயத்துல இருந்து கேட்டிருக்காங்க ஐயா, 3-4 கிரகச்சத்தை இருந்து அதனை செவ்வாய் 4, 7, 8ஆம் பார்வை பலனை எப்படி எடுப்பது? அது ஒரு டிகிரியுடைய அடுக்குப்படிதான் பார்க்கணும். 4 கிரகம் ஒரு வீட்டுல இருந்தா 4 கிரகத்தோட டிகிரி வரிசையை அடுக்கி இந்த செவ்வாய் எந்த கிரகத்துக்கு நெருக்கமான பாகையோ அந்த கிரகத்துடைய கிரகச்சரிக்கை தான் முக்கியமா எடுத்துக்கணும். அதெல்லாம் லாஸ்டா தான் வச்சுக்கணும். அடுத்து ஒரு கிரகம் ஹெச்டியாக இருந்து அஸ்தகமும் அடைந்து 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் எந்த வேலையை செய்யும்? யார் அஸ்தங்க அடைகிறதுனா சூரியன். சூரியன்கிட்ட தான் ஒரு கிரகம் அஸ்தங்க அடையுது. சூரியன் எப்பவுமே பலவான். அவரு அந்த ஜாதருடைய தந்தையோ அல்ல மாமனாரோ 2 பேருமே இல்லாத போது அந்த அஸ்தங்க அடைஞ்ச கிரகம் பலன் கொடுக்கும். சாரு என்னோட ஜாதத்துல சூரியன் சுக்கரன் சேர்ந்துருக்கு, சுக்கரன் அஸ்தங்கம்னா ஒரு மாமனார் இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டுங்க, அந்த சுக்கர அஸ்தங்கத்துல 70% ரெக்கவரி பண்ணிடும். அதனால அவர் 6 இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறது சூரியன் தான் பலவான். அடுத்து ஒரு பெண் ஜாதகத்தில் 6ஆம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு மாங்கல்ய தோஷம் எனில் சூரியன் செவ்வாய் முறையே 1 டிகிரி 2 டிகிரியில் வர்க்கமாகி நின்றால் பலன் எவ்வாறு சொல்வது? முதல்ல சூரியன் செவ்வாய் சேர்க்கையே ஒரு மங்களி தோஷம் முடிவெடுக்கிறது தப்பு. அது துலலக்கணம் மகர் லக்கணத்துக்கு தான் அது முக்கியமா எடுத்துக்கணும். இதுதான் அதோட முக்கியமான கண்டென்ட். மற்ற லக்கணத்துக்கு எடுக்க அவசியம் இல்லை. அந்த சூரியன் செவ்வாய் 2 பேருமே 8வது வீட்டுல இருந்து யாரையும் ஒருத்தர் ஆட்சி உச்சமா இருந்தா அது எந்த லக்கணமா இருந்தாலும் எடுத்துக்கும். மற்ற நேரத்துல அவசியம் இல்லை. இத சொல்லி 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 ஜாதகம் பாக்குறவரே கேட்கிறேன், நான் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. நீ நினைச்சு சொல்லிட்டு செத்து போயிருவியா, நீ சொல்லாதையா? அப்படி ஒருத்தர் கேட்டாரு, சார் எனக்கு அற்பாயில்னு சொன்னாங்களே சார், அற்பாயிலான்னு 1928 பிறந்திருக்காரு. அவருக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அவர் சம்சாரம் கேளுங்க, வீட்டுக்கு என் ஜாதகத்தை எங்க வீட்டுக்காரருக்கு அற்பாயிலான்னு. உங்க வீட்டுக்காரருக்கு என்னமா வயசு? 1 வயசு. அப்புறம் என்னமா சொல்ற? போமா, அற்பாயிலும் முதல்ல எல்லாம் என்ன சார், சரியாவே வாழலையே சார், அதனால நீண்டாயிட்டு இருக்காரு போ. சூரியன் செவ்வாய் அப்படி இல்லை, அர்த்தம் இல்லை. மகர் லக்கணம் துலா லக்கணத்துக்கு அது ஆயுள் தோஷத்தை கொடுக்குதானா கொடுக்குது. 8வது வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கையில ஏதேனும் ஒரு ஆட்சி உச்சம் இருந்தா கொடுக்குது. மற்ற எந்த இடத்துல மங்கள தோஷத்துக்கு அவசியம். நம்ம இந்த வாரத்துல ஏப்ரல் 3ஆம் தேதி நம்ம உயர்நிலை வகுப்பு ஆரம்பிக்க போறோம். இது எப்படின்னா ஒரு 3 பேட்சா 24 நாள் வகுப்பு. அது 8 நாளா அப்படி ஒரு பேட்சா ஒரு 2 மாசம் நடத்துற மாதிரி இருக்கும். இதை நான் எப்படி நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, கிரகச்சேர்க்கை தசாபதி கோச்சார்னு அப்படியே டிவிஷனா பிரிச்சு டிவிஷனா நடத்தலாம் கொடுக்குறேன்.
அது இல்லாம கூடுதலா ஒரு தகவல் சொல்லாம ஒரு ஐடியா. இந்த 24 நாளும் ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு 10 நிமிஷம் 52 விதமான, சரி 51 விதமான சக்தி பீடங்கள் இருக்கு. அது சுருக்கமா அது என்ன சொல்ல வருது, அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சக்தி பீடங்களை பத்தி சொல்லலாம். இல்லைன்னா தெய்வ சங்கல்பங்களை பத்தி ஒரு நாள் வகுப்புலையும் ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம். ஒரு பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலாகவும் இருக்கும். யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயங்களாகவும் இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. தர்மர் அகோரபத்திரர் அப்படின்னு சொல்றோம். வீரபத்திரன்னு சொல்ல, அகோரபத்திரர்னு சொல்லும். அகோர வீரபத்திரர் அப்படிங்கிறது. இப்ப அகோர வீரபத்திரருக்கும் இந்த வீரபத்திரருக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அவருக்கு குலதெய்வம் கோயில் இல்லை? இப்படி சின்ன சின்ன கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில்களை நம்ம சொல்லலாம். அந்த வகுப்போட, உயர்நிலை வகுப்போட அந்த இறுதியில அவர் சொல்லன்றது. எல்லாருமே வகுப்பு முடிஞ்சு ஓடி போகாம 10 நிமிஷம் அந்த ஸ்டோரிகளை, ஆன்மீக ஸ்டோரிகளை கேட்கலாம். அற்புதமான ஒரு ஜோசியருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி கேட்டேன். அவரு இதுக்காக தன்னுடைய ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. ரூமுக்கு எதிர ஒரு கல் இருக்கு. அவருக்கு எந்த படிப்பறிவுமே கிடையாது. ஒரு மாசத்துக்கு 3-4 ஜாதகம் பார்ப்பாரு. அந்த 3-4 ஜாதகம் பாக்குறவங்க அரிசி வரைக்கும் வாங்கி போட்டு போயிடுவாங்க. அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப வயசு ஒரு 65 இருக்கும். அந்த கல்லை பார்த்து ஒரு தினங்கதை சொல்றாரு. மீனாட்சி கதை, காமாட்சி கதைன்னு ஒரு கதையா படிச்சு சொல்லிட்டே வர்றாரு. ஒரு நாள் ஒரு குலதெய்வத்தை பத்தி கேட்க வர்றாரு. இவருக்கு அதுவுமே எதுவுமே தெரியாது. என்ன எந்த படிப்பறிவுமே எங்கேயுமே படிச்சது இல்லை. அந்த கல்லை தொட்டுட்டு, டேய் உன் பேர் உன் ஜாமி கல்யாணக்காரருக்கு போடா அப்படின்னு அந்த ஆள் அரண்டே போயிட்டான். ஏன்னா பயில் எழுத முதல் கேள்வியே என்னோட தெய்வம் கல்யாணக்காரப்பா அப்படின்னு இருந்திருக்கு. அப்படி ஏதேனும் எப்பயோ ஒரு இடத்துல மைண்ட்ல ஸ்டோர் பண்ண வார்த்தையோ, உங்க இடத்துல பதிவு சேமிச்ச வார்த்தைகளோ தக்க சமயத்துல பயன்படுங்கிறது தான் ஆன்மீகம். வெளியிருந்து தேடுறது, நமக்குள்ளேயே தேடுறது. அதையும் தகவலை சொல்லிட்டு வரலாம்னு விரும்புறோம். நம்ம எல்லா விதத்திலையும் போறதுனால நம்ம தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் அடிப்படை உயிரிழந்த வகுப்புக்கு ரெஃபர் பண்ணலாம். நல்ல விதமா ரெஃபர் பண்ணுங்க. ரெக்கார்டு எடுத்துக்கொண்டு இடித்து அதுல ஒரு குருநாதருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி அது தேவையில்லை நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுக்குள்ள ஜெனரல் நடந்துச்சுங்க அப்படின்னு நான் விரும்பிக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல இல்ல அடுத்த கேள்வி தலைமையில சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல இன்பெருமான் சிஷ்டமாக அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பெருமையும் பெருமையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.